பா, இதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே சரியாயிருச்சுப்பா. At what time you joined the company, you totally changed. Good transformation. You are look like actor Tom Cruise da. சாரிப்பா, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. ஈஸ்வரி, நீ என்ன சொன்னியா? அம்மா எதுவும் சொல்லலப்பா. நான் பாம்பே போயிருந்தேன்ல, அங்கே ஒரு கிளாஸ் நடத்துனாங்க. அங்கே நிறைய விஷயம் சொன்னாங்கப்பா. அம்மா அப்பா இல்லாமல் ஒருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் என் கண்ணால் பார்த்தேன். சித்தி எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோன்னா நம்ம லைஃபோட பர்பஸை ஈஸியாக அடைஞ்சிடலான்னு சொல்லுவாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட பாஸ் தான்ப்பா. அவர் பெரிய பிக் ஷாட்ப்பா. இப்போ நினைச்சா கூட இந்தியாவில் இருக்கிற கால்வாசி பிஸ்னஸை விலைக்கு வாங்கிடுவார். ஆனால் அவர் கேரக்டர் எப்படி தெரியுமா? வெரி ஹம்பிள். அவர் ரொம்ப நல்ல டைப்பா. நான் அவரை நேரில் பார்த்தது கூட இல்லை, ஆனால் அவர் என்னை எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு தெரியுமா? நான் அவரை மாதிரியே ஆகணும்னு தான்ப்பா ஆசைப்படுறேன். உங்க பாஸ் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன இவ்வளோ சாதாரணமாக கேட்டுட்டீங்க? அவரை பற்றி கேள்விப்பட்டா மிரண்டுருவீங்க. அதனால தான் அவரை நான் ரோல் மாடலாகவே வச்சுருக்கேன். நல்லதுப்பா. நீ வளர்ந்து வர மாதிரி பெரிய ஆளாகிட்டீனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. தர்ஷன், நீங்கள் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. வீட்டில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. ஆமாப்பா, உன் கதிர் சித்தப்பாவும் ஞானம் சித்தப்பாவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. கதிருக்கு மணமகிழ் மன்றம் திறக்க போகிறோம். கட்டாயம் நீ இருக்குன்னுப்பா. எப்போப்பா? ஐயோ, ஏன்னா லீவ் எடுக்க முடியுமான்னு தெரியலையே. தர்ஷா, உன் பாஸ் எங்கேயோ இருக்கான்னு தானே சொன்னேன். அவர்கிட்ட லீவு கேட்டுப்பாரு. அவர் இல்லைனாலும் ஆஃபீஸ் எப்போவுமே அவர் கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்கும். நம்ம அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்போம், ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும்ப்பா. கரெக்ட் தர்ஷன், உங்கள் பாஸ் எப்போதுமே உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பார். புரியலையே. என்னால் புரிஞ்சுக்க முடியுது தர்ஷன். இப்போ ஒன்று பண்ணுங்க, உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் கால் பண்ணி லீவ் கேட்டு பாருங்க, நிச்சயமாக கிடைக்கும். இல்லை சார், கஷ்டம். ப்ராஜெக்ட் வேறு போயிட்டுருக்கு. ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. போய் கேட்டு பாருங்க, நிச்சயம் லீவ் கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. ட்ரை இட். சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன். டஃப்பு தான், நான் பேசி பார்க்குறேன். போய் என்னன்னு பார்ப்போம். சார், அவன் வேலையை பற்றி அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு லீவ் கிடைக்கும் நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? எதையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும் கரி. லீவ் கொடுக்கலனா நோ ப்ராப்ளம், ஆனால் நம்ம கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற கில்ட் இருக்கக்கூடாது பாருங்க. அதுக்கு தான் கேட்க சொன்னேன். என்னப்பா? மேனேஜர் லீவ் கொடுத்துட்டாருப்பா. அப்படியா? என்ன சார் மெஜிஷியன் மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னது உடனே நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தர்ஷன். தர்ஷா, நீ உன் முதலாளி பற்றி பேசுறியே, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? சார் அதெல்லாம் இப்போ எதுக்கு சார்? இருக்கட்டும் தம்பி, உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு? தர்ஷா, இவரால் முடியாது எதுவுமே கிடையாது. நினைச்சதை முடிச்சு காட்டுவார்ப்பா. தர்ஷா, ஆ, நீ இப்பதானே வந்த, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. ம், போயிட்டு வரோம். பாப்பா. ஈஸ்வரி, உன் மகனும் வந்துட்டான். இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
சொல்லுங்க தம்பி. உங்கள் வீட்டில் இப்போ எல்லாமே சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கு சார். உங்கள் பையனும் வந்துட்டாரு, அவரும் உங்களை புரிஞ்சுட்டு நல்லவனாக மாறிட்டாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் சார். இதே பையன் தானே ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிராக பேசினது, உங்கள் மேலே கோவப்பட்டாருன்னு சொல்லி கூட நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே சார். ஆமாம் தம்பி, ஆனால் இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குப்பா. நல்லா தெளிவாக பேசுகிறேன், நல்லா முன்னேறி வந்துடுவான்ப்பா. இனிமே அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மட்டும் இல்லை சார், இனிமேல் அப்பாவுக்கு எதிராக அவர் எதுவுமே பேச மாட்டார். ஐயோ, ஏன் நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறிய? அவனுக்கு வேலை ஆகணும்னா காலை பிடிப்பான், இல்லைன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சு அங்கிட்டு போய் நம்ம மேலே சேத்த வாரி அடிப்பான். அவனை நம்ப முடியாது சார். இல்லை கதர், இனிமே அப்படி போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறீங்க? கதர், இப்போ இருக்கிற கம்பெனிஸில் பர்சனல் லைஃப் பற்றி பெருசாக எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனால் சில கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க வந்து பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்களை எப்படி மதிக்கணும், வீட்டில் எப்படி நடந்துக்கணும், பர்சனல் பிரச்சனைலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்குறாங்க. இதுக்காக கிளாஸஸ்லாம் கூட எடுக்கிறாங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் அவன் கரியர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது நிறையவே சொல்லி கொடுக்குறாங்க சார். வீட்டில் யாராவது ஒருத்தர் ஹெட்டாக வச்சு அவர் சொல்கிறத கேட்டு தான் ஃபேமிலி நடக்கணும். அவர்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டதை பார்க்காம ஃபேமிலி ரன் ஆகணும் அண்ட் அவரை ஏற்றுக்கணும். இப்படி இருந்தால் தான் எல்லார் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க கதிர். இப்போது தர்ஷன் உங்களை வீட்டு தலைவராக முழுசாக எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லை சார், இனிமேல் நீங்கள் கொலையே பண்ணால் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து நிற்பாரே தவிர்த்து உங்களை எதிர்த்து பேச மாட்டார். ஆச்சரியமாக இருக்குது தம்பி. எப்படி தம்பி இதெல்லாம் சைக்காலஜி சார். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் எல்லாருமே இப்போ ஒன்றா தான் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உங்கள் தம்பி சக்தி மட்டும் தனியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏங்க, அவன் தான் பொழுதனைக்கும் பொண்டாட்டி முத்தானே பிடிச்சிட்டு ஜனனி பின்னாடியே சுற்றிட்டு திரிகிறான்ல. தருங்க, அவனெல்லாம் நாங்கள் தலைமொழியாச்சு. இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்ல, அத்தோட தொலையட்டும், விட்டுத்தலுங்க. பிரச்சனை வந்தால் பார்த்துப்போம். இல்லை கதிர், நீங்கள் எமோஷ்னலாக முடிவு எடுக்கிறீங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சக்தியை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க சார். இதே அவனை கூப்பிட்டு பேசுறதா சார்? என்ன சொல்றீங்க?